நீங்க ஒட்ட மாட்டீங்க தெரியுமா? இன்னைக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. ஆமா, பயங்கரமா பண்றாங்க எல்லாரும். நீங்க பண்ண கூடாது. நான் பண்ண கூடாதா? நீங்க பண்ற வேலையை மட்டும் சொன்னா பாருங்க. பண்ண சொன்னாலே என்னால பண்ண முடியாது. அண்ணா உள்ளதல்ல. சரி உள்ளதல்ல யாரு ஜாமீன் எடுப்பா? ஷோ ஆல்ரெடி உங்களே ஜாமீன் எடுத்து அந்த எபிசோட் கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன ஸ்டார்ட்க்கு அப்புறம் வருதா இல்லையா? ஏதாவது வரல சார். ஏன் வரல? அவரு சுத்த சொன்னாரு, நான் என்ன பண்ண இப்படி சுத்திட்டு வந்தேன். இது சுத்த சொன்னாரு இப்படி. அதான் சார், அவர் அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சொல்ல சார். டைம் வேஸ்ட் பண்றாரு சார். பைனாலு கிராம் அடுத்தது வா, ஜல்லிக்கட்டை கொண்டாங்க. பாத்தீங்கல்ல? பாலா ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டேப்பா, அதுக்கு பார்த்தா லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. என்ன முட்டை? வயிறு முட்டை. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பிரஷர் போடுங்க மணிகா. ஒரே நிமிஷம். பிரஷர் உடம்புக்கு நல்லது டாக்டர் சொல்லிருக்காரு. மாவுக்கு நல்லதுன்னு செஃப் சொல்லிருக்காரு. குட் பாயிண்ட். அண்ணா இப்பதானே திடீர்னு ஒண்ணு கண்ணுல பட்டுச்சுனே, உடனே எடுத்துட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிட்டேன். அப்படியா? பச்சை மிளகானே. ஆஹா, சரி மிச்ச மிளகா. புகழ் அத்தனையும் நடிப்பு. கை நல்லா இந்த கையை இப்படி நாசமாக்கி வச்சிருக்காங்க. கை அமைக்க விடுற சொல்லி. இப்ப இட்லி மாவுல இட்லி போட முடியும், கடலை மாவுல கடலை போட முடியுமா? எதுக்கு டென்ஷனை போற? என்னதான் இருந்தாலும் மாதுரமுத்தன குக்கிங்ல வேற லெவல்ல நீ காட்டுறோனே. கண்டிப்பாப்பா. இப்படிதான் காமெடியில வேற லெவல்ல காட்டலாம்னு கூட்டு வந்தீங்க. எதையுமே காட்டல இது வரைக்கும். காட்டுன்னு காட்டுறோம். ஆமா, அதனாலதான் காட்டூர்ல இருந்து ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன். எப்படி இந்த ஆம்பளைங்க எல்லாம் மீச வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அப்படி குத்துது எப்படி சார் மீச வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கொடுங்களேன். எது? நான் பக்கத்து வீட்டு பூசா குடுத்தன வந்துக்கிறீங்க, கொஞ்சம் கொடுங்கங்கற. சக்கிமா செல்லம், இந்த வயசுலயே ஒரு ஹேரை கேரா பாத்துக்கிறீங்களே எப்படி? இது கௌரி முடி செல்லம். சௌரி இருக்கு. இந்த வயசுல கூட ஒண்ணு அவ்வளவு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ண ஆள் ரெடியா இருக்காங்க. அப்படியா? ஆமா. மாப்பிள்ளை பார்த்து சொல்றா. எங்க அப்பா தான். இந்த டாஸ்க் எப்படியாவது நான் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக உயிரை கொடுத்து உனக்காக நான் அரைச்சுக்கிட்டு இருக்கேனே. நீ எனக்காக என்ன பண்ணுவ தப்பு? அண்ணா, இந்த அப்பவே தங்கச்சிக்காக சொன்னா ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணாத. போ, நான் வரல. நல்லா சலினே. நல்லா சளி. ஆமாப்பா, 3 நாளா ஒரே சளிப்பா. இப்படி எல்லாம் பண்ணிட்டே பழிய என் மேல போட்டுருவோம். பாலா அவளை எலிமினேட் ஆயிடுச்சு இல்ல? இதுக்கே இப்படி முக்குறமே மெயின் டிஷ் என்ன பண்ண போறோம்? ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? இது ஏன் பவுடர் ஆக மாட்டேங்குது? பண்றேன் என்ன நான் ரொட்டேட். ஜாஸ்தி பண்ணி ஒரு 8. ஐயோ எல்லாம் இது பாருங்க. அதங்க ஃபாஸ்டா பண்ணா கொட்டுது, ஸ்லோ பண்ணா சரி ஓகே பண்ணுங்க. இது பவுடர் ஆக மாட்டேங்குது. இது மாவு சரியா அரைய மாட்டுது. ஒண்ணு பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். குக்காத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் ஊத்துறீங்க? நல்லா மழை அடிங்க. மாஸ்டர் தண்ணி எடுத்து ஊத்திட்டார் மாஸ்டர். அப்படிதான் பண்ணடா. நல்லா இருக்கு. மேடம், தண்ணி ஊத்துனா நல்லா மழைன்னு அரையல மேடம். கிறுக்கு நாக்கிடுவாங்க. இல்ல தண்ணி ஊத்தி தான் அரைக்கணும். தண்ணி ஊத்தி நல்லா தோசை நல்லா வரும். ஒருத்தன் கரும்பு வச்சு அடிச்சிருக்கா புருஷனா. ஏன்னா அடி கரும்பு டேஸ்டா இருக்குமா? நான் வேலையை விட்டு போறேன்பா, தயவு செய்து. அதாவது நான் டாஸ்க்ல ஜெயிக்கிறேன்னா இல்லையோ, குடுக்கறேன்னா நல்லா சாப்பிட்டு வயிற்று நடத்துக்கிறேன். பச்சை பயிர் என்ன டேஸ்ட் இருக்குங்க? ஆமா, என் உயிர் தானே போகுது. பச்சை பயிர் காலியானா அவங்களுக்கு என்ன? பச்சை பயல இது எப்படின்னா பச்சை பயல பொறுக்கி அப்படி சொல்லுவாங்களே. வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இது பயல பொறுக்கி இல்ல, இது வந்து பச்சை பயிறு. சரி ஓகே, இது பச்சை பயல மாதிரி தான் பண்றான். பவுடர் ஆக மாட்டேங்கிறான். அண்ணா முத்தண்ணா, என்னப்பா? முத்தண்ணா என்னப்பா? பருப்பு எப்படி நான் கொட்டணும்? இப்படிதான் போட்டாங்க. ஏண்டா, வந்து வாங்கி கட்டிட்டு போறோம் பாரு. புடிச்சலாம். வாங்க. மாஸ்டர், நான் மாஸ்டர் கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க. இதுல கரெக்டா இருக்கு. ஏய், டக்கால்ட்டியா? மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், இல்ல மாஸ்டர். ஐயோ இல்ல மாமா, காப்பாத்து மண்ணா. நீங்க உங்க சரி என்னோட இதுல போட்டீங்கல்ல. ஏன் சமையல? ஐயோ பாலா, பரவாயில்லையே. வெரி குட். போலாமா சொன்னாங்க அடுத்த வேலைக்கு? ஜெயிச்சிட்டுமான்னு சொல்லுங்க சார். நல்ல வார்த்தையை கட்டி போவோம். முத்தண்ணா, இந்த வந்துட்டேன். வின் பண்ற அறிகுறி தெரியுதுப்பா. இருப்பா நல்லா அடி. பொறுமையா பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. இத தூக்கணும், இத தட்டி தூக்கணும். இந்த 4 கிராம் மாவுக்காக இப்ப இந்த மொத்த கல்ல தூக்கி வச்சு நீ என்னமா ஆற்ற மாதிரி அத பண்ணு. அத நாங்க பண்ற வேலையில பொறுக்கல, ஓட்ட விழுந்துருச்சு பேப்பர்ல.
கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. டிவோர்ஸ் ஆகலையா? ஒரு தடவை கல்யாணம் ஆச்சு. டிவோர்ஸ் ஆகலையா? ஏய் இப்ப பாரு டென்ஷன் ஆயிடுவேன். அந்த மாதிரி மட்டும் பண்ணாத. 5 கல்யாணம் கூட பண்ணிப்பேன். ஆனா ஒரு கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் நேர்மையானவன். அழுக்கா இருக்கு. விளக்கு விளக்கவா? நல்லா விளக்கு. என்ன பண்ற? விளக்கு இல்லப்பா. பல்ல விளக்க சொல்ல. இத விளக்க சொன்னேன். ஐயோ அந்த சாரி சரி போய் விளக்கு போ. நான் விளக்கிக்கிறேன். என் கைய வலிக்குது. நான் தான் கை பிடிச்சு விடுறேன்னு சொல்லிருக்கேன். இப்ப பாருங்க முடிச்ச உடனே உங்களுக்கு தனி மசாஜ். இப்ப பேசுங்க. இதே நான் பின்னாடி பேசுனா வேலை செய்ய மாட்டான். இப்படி எல்லாம் சரி நான் சொன்னதெல்லாம் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். சுனிதா மாதிரி ஒரு சூப்பர் ஒர்க்கர் நான் பார்த்ததே கிடையாது. அறையுங்கள் உங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல. எது மாவு பறக்குது. மாவுக்கு என்ன ரெக்கையா இருக்கு? ஐயோ இது கொஞ்சம் மொக்கையா இருக்கு. அதை வச்சு ரொம்ப கஷ்டப்படாத எல்லாரும் நிறைய அரைச்சிருக்காங்க. ஏக்கா ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லையே உங்ககிட்ட. அங்க நீங்க செக் அவுட் பண்றீங்களா? அவங்கள என்ன லெவல்ல பண்ணிட்டு வரதா? வாங்க வாங்க. வெற்றியோட தான் திரும்பணும். இப்படி அமுச்சிதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒரு பையனை அவங்க அம்மா மாவரிக்கு அனுப்புவாங்களாம். ஆனா அவன் மாவரிக்கும் போது மட்டும் கிரவுண்ட் வழியா பூந்துதான் போவானா. ஏன்னா அது மைதா மாவான். மைதான் வழியா போனாதானே போக முடியும். போறேன். என்னையா நீ ஒரு ஜோக்குக்கு எப்படி பண்ற? இன்னும் 10 ஜோக்குக்கு தெரியல. யாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரா? உங்க ஞானத்துல இருக்கு அதெல்லாம்? அதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். இப்ப நீங்க உட்கார வேலையை நின்று தான் இருக்கீங்க. ஏய் அரைச்சம்மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவைப்போமா, அங்க கிராமு ஏறணுமா, நல்லா ஆத்தி ஆட்டணுமா. ஏயம்மா 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 நீ போமா நீ போமா ஏயம்மா சும்மா ஏ சும்மா ஏ சும்மா ஏ சும்மா ஏ சும்மா ஏ சும்மா ஏ சும்மா ஏயம்மாடி ஆத்தாடி தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டாதி வஞ்சாதி. Okay, countdown starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. என்னாச்சு கை நசுங்கிச்சா? இல்ல நான் நசிங்கிட்டேன். Okay, Awesome, awesome. super. So advantage task round 1 ரொம்ப அழகா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. So நம்ம மெஷர்மென்ட் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் அதிகமா அரைச்சி நம்ம கான்ட்ராக்டர் தான் வின் பண்ணிருக்காரு. தர்ஷா அண்ட் சரத் 55 கிராம். நீ சுத்தறதுக்குனே பிறந்தவன்டா. நம்பர் 2ல வந்து 2 ஆளுங்க செலக்ட் ஆயிருக்காங்க. மதுரை முத்து அண்ட் பாலா. இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண 2 பேரும் எலிமினேட் ஆகி போனவங்கறா. அதே டீம் கூட டை அப் ஆனது வந்து கனி அண்ட் சுனிதா. ஏத்தையா நீங்க கலக்கிட்டீங்க. அடுத்த வாரம் எலிமினேட் ஆக போறவங்க அடுத்து சக்கிலாவா மம்மியா? ஐ திங்க் தீபாக்கா நினைக்கிறேன். தீபாக்கவா? சான்ஸ் இல்லையே. 4வது பொசிஷன்ல 23 கிராம் தேச்சி ஷக்கீலா அண்ட் பார்வதி. தீபாக்காவது சமைக்கிறதா அவரு? சக்கிமா பாத்தீங்களா? சக்கிமா. So இந்த 4 டீம் அட்வான்டேஜ் டாஸ்க் 1ல வின் பண்ணிருக்காங்க. ஆட்டுனது நானு. தங்கவே ஒருக்கவே போங்க போங்க. ராஜ மரியாதை கொடுப்பாங்க. அக்கா உங்கள்ட்ட நான் அடி வாங்கினாலும் உங்களை நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன்ல. அடுத்த வேலை என்னன்னு தெரியல, அதானே பயமாகுது. எல்லாருமே பச்சை பயிரை வெறுமனே போட்டு ஆட்டினாங்க. நீ மொத்தம் ஏன் தண்ணி ஊத்தி ஆட்டணும்? அது வடைக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வடைக்கா? வடைய சுட வர சார். ஏய் அஸ்வினுக்கு சூனிய வச்சிட்டல தம்பி. இப்ப சந்தோஷம் தானே? பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு காலி பண்ணிட்டேன். இந்த டைம் அண்டர்டேக்கிங் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன் சார். ஆனி புடுவானே நீ போட. ஓகே தோத்துமா 4 டீம் இந்த பக்கம் வாங்க. தங்கதேரி வாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க் 2. ஓகே. பாரம்பரியமான எல்லாருக்கும் குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ். குழந்தைங்க வந்து புடிங்கறோம். செர்லாக்கா இருக்குமோ? செர்லாக் பாரம்பரிய டிஷ். பொங்கல் ஸ்பெஷல் அதுமா வில்லேஜ்ல இருந்து ரொம்ப காமனான ஒரு டிஷ், எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ். அதுதான் நீங்க செய்ய போறீங்க. ஸ்வீட் போல ஏதோ. என்னது தெரியலையே. சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ட்ஸ் இதோ ஏதோ பொங்கல் செய்ய போறீங்களா? நெய் எல்லாம் இருக்கு அதானே? அச்சோ பொங்கலா? பிடிச்ச
பாதுஷா மாதிரி சொல்றாங்க. கிராமத்துல பாயசம் இருக்கும். இருக்கும். புட்டுக்கிட்டு பிடிக்குமா? புட்டுக்கிட்டு புட்டுக்கிடுச்சுனா போச்சு. எனக்கு பாயசம் பிடிக்கும். டிஆர்பி பாயசம். ஏதாவது பண்ணிடணும். பாப்போம் முயற்சி பண்ணுவோம். அதுக்கு நான் இன்கிரியன்ஸ் பார்த்தலாமா? பத்தலாம். இதோ